வணக்கம். இன்றைய நாள் 9ஆம் திகதி 2ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் பிரியாளவர். பனசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்த ஆண்டின் முதல் 5 வாரங்களில் மாத்திரம் வெளிநாட்டு முதலீட்டில் சாதனை படைத்த இலங்கை. போதைக்கு அடிமையான சாரதிகளை சேவையில் இணைத்தால் பேருந்து அனுமதி பத்திரம் ரத்து, அமைச்சர் எச்சரிக்கை. மது போதையில் பேருந்தின் நடத்துனரை தாக்கிய குற்றத்தில் இளைஞன் கைது. சர்ச்சைக்குரிய புத்தர் சிலை தொடர்பில் கைது, விடுதலையை வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. டெல்லியில் 9 பாடசாலைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். லெபனானில் கட்டிடங்கள் இடிந்து வீழ்ந்ததில் 9 பேர் பலி. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். கடந்த பிப்ரவரி 5ஆம் திகதியுடன் நிறைவடைந்த வாரத்தில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் சுமார் 24.2 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பத்திரங்களை கொள்வனவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த 28 மாதங்களில் பதிவான மிக அதிகப்படியான வெளிநாட்டு முதலீடாகும் என மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்கும் என்ற எதிர்பார்ப்பால் முதலீட்டாளர்கள் இலங்கை போன்ற வளர்ந்து வரும் நாடுகளின் சந்தைகளை நோக்கி திரும்பியுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த பிப்ரவரி 5ஆம் திகதியுடன் நிறைவடைந்த வாரத்தில் மாத்திரம் 7,463 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பத்திரங்கள் வெளிநாட்டவர்களால் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு உலகளாவிய முதலீட்டாளர்களை இலங்கை போன்ற நாடுகளின் பக்கம் ஈர்த்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் டொனால்ட் டிரம்பின் வரி அறிவிப்புகளை தொடர்ந்து ஏற்பட்ட சிறிய அளவிலான வெளியேற்றத்திற்கு பிறகு தற்போது முதலீடுகள் மீண்டும் வலுவடைந்து வருவது நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு சாதகமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. போதைப் பொருள்களுக்கு அடிமையான சாரதிகளை சேவையில் இணைத்தால் பேருந்து உரிமையாளர்களின் வாகன அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என அமைச்சர் விமல் ரத்நாயக்கா கடுமையான எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளார். அத்துடன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் போதைப் பொருள்களுக்கு அடிமையான சாரதிகளை சேவையில் ஈடுபடுத்தக்கூடாது என எச்சரித்துள்ளார். அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனைகளின் போது அதிகளவான பேருந்து சாரதிகள் போதைப் பொருட்களை பயன்படுத்தியமை தெரிய வந்ததை அடுத்தே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் எதிர்ப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் மேலதிக விசாரணையை மார்ச் 14ஆம் திகதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது ஸ்ரீலங்கா ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான சுமார் 10 லட்சம் ரூபாய் நிதியை செலவிட்டு அரசியல் நடவடிக்கைகளுக்காக 600 GI குழாய்களை கொள்வனவு செய்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தி லஞ்சம் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல, ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் விமல் ரூபசிங்க மற்றும் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் சந்திரபால லியனேக ஆகியோர் இந்த வழக்கில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். ஸ்ரீ டெலோ கட்சியின் தலைவர் ப. உதயராசா கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இதன் அடிப்படையில் 7 நாட்கள் தடுப்பு காவலில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் வைத்து உதயராசா கைது செய்யப்பட்டுள்ளார். பேலிய கொடை பகுதியில் கடந்த மாதம் 29ஆம் திகதி 4 கிலோ 423 மில்லிகிராம் கொக்கைன் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. இந்நிலையில் குறித்த போதைப்பொருள் கடத்தல் சம்பவத்துடன் ஸ்ரீ டெலோ கட்சியின் தலைவர் உதயராசா தொடர்பு பட்டுள்ளார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலேயே மேல் மாகாணத்தின் வடக்கு குற்ற தடுப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். மது போதையில் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்தின் நடத்துனரை தாக்கிய குற்றத்தில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
யாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்த பேருந்தில் நிறைய போதையில் மிதிபலகையில் நின்று பயணித்தவரை நடத்துனர் பேருந்தில் இருந்து இறங்குமாறு கூறியுள்ளார். அதனால் நடத்துனருடன் போதையில் இருந்த இளைஞனுக்கும் இடையில் முருகல் நிலைமை ஏற்பட்டதில் இளைஞன் நடத்துனரை தாக்கியுள்ளார். அதனை அடுத்து அங்கிருந்தவர்கள் இளைஞனை மடக்கி பிடித்து யாழ்ப்பாண போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசாரிடம் இளைஞனை ஒப்படைத்தனர். இளைஞனை கைது செய்த போலீசார் போலீஸ் நிலையம் கொண்டு சென்று தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். செம்மணி மனித புதைக்குழிக்குள் தேங்கி நின்ற மழை நீரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் புதைக்குழிக்குள் தேங்கி நிற்கும் மழை நீரை வெளியேற்றும் நடவடிக்கை இன்றைய தினம் நல்லூர் பிரதேச சபையின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை புதைக்குழிக்குள் இருந்து வெள்ளம் வெளியேற்றும் நடவடிக்கைகளை யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், சட்டத்தரணிகளான நிரஞ்சன், ஞா ரஞ்சிதா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் இன்றைய தினம் நேரில் சென்று பார்வையிட்டனர். அதேவேளை 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக கடந்த ஆண்டு நிதி அமைச்சினால் ஒதுக்கப்பட்ட நிதி திரும்பியுள்ளமையால் இவ்வாண்டுக்கு புதிய பாதீடு சமர்ப்பிக்கப்பட்டு நிதியினை மீளப்பெற வேண்டியுள்ளமையால் புதிய பாதீட்டை மன்றில் சமர்ப்பிக்க சட்ட வைத்திய அதிகாரி நடவடிக்கை எடுத்துள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்தி வடக்கு மக்களுக்கான அதிகாரத்தை வழங்க அரசு விரைந்து செயற்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டில் அடுத்து நடத்தப்படவுள்ள எந்த ஒரு தேர்தலையும் சந்திப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தயாராக உள்ளது. இதற்காக கிராமிய மட்டத்தில் எமது அரசியல் குழுக்களை பலப்படுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஏனைய கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பில் எந்தவித தீர்மானங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவித்தார். திருகோணமலை கடற்கரையில் புத்தர் சிலையை வைத்து மேற்கொள்ளப்பட்ட சட்டவிரோத கட்டுமானம் மற்றும் சர்ச்சைக்குரிய புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களின் விடுதலையை வலியுறுத்தி போராட்டம் இடம்பெற உள்ளது. இதேவேளை திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் அவசரகால சட்டத்தின் பிரகாரம் பௌத்த தேரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுவது முற்றிலும் தவறானது என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அத்துடன் சாதாரண சட்டத்தின் பிரகாரமே அந்த தேரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் எனவும் பொது சட்டத்தின் பிரகாரமே உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றத்தில் கடந்த 6ஆம் திகதி நடைபெற்ற பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் நடைமுறைப்படுத்தப்பட்ட அவசரகால சட்டம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். திருகோணமலை பகுதியில் புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக பலாங்கொட கஸ்ஸப தேரர் உட்பட 4 பௌத்த பிக்குகள் மற்றும் 5 பேர் பிப்ரவரி 11ஆம் திகதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இன்று திருகோணமலை நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிவான் அந்த குழுவை மேலும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். திருகோணமலை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் வழக்கு தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினர் அழைக்கப்பட்டு திருகோணமலை போதிராஜ விகாரையில் புத்தர் சிலையை வைத்ததன் மூலம் கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் அவர்களை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அப்போதிலிருந்து அந்த சம்பவம் தொடர்பாக அந்த குழு மேலும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்வது இந்திய செய்திகள். டெல்லி முழுவதும் உள்ள பல முக்கிய பாடசாலைகளை குறிவைத்து வெடிகுண்டு மிரட்டல்கள் இன்று 9ஆம் திகதி அவசரகால நடவடிக்கைகளை தூண்டின. திங்கட்கிழமை காலை 8:30 மணி முதல் காலை 9 மணி வரை குறைந்தது 9 பாடசாலைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சல்கள் வந்ததாக கூறப்படுகிறது. டெல்லி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு படையினரும் வெடிகுண்டு அகற்றும் படையினரும் உடனடியாக குறித்த பாடசாலைகளுக்கு அனுப்பப்பட்டனர். மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் உடனடியாக வளாகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். மீண்டும் மீண்டும் மிரட்டல்களின் மூலத்தை கண்டறிய விசாரணைகள் நடந்து வருவதாகவும் புரளிகளுக்கு பொறுப்பானவர்கள் கடுமையான நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் டெல்லி காவல்துறை அதிகாரிகள் முன்பு தெரிவித்தனர்.
தொடர்வது உலகச் செய்திகள். வடக்கு லெபனானின் திரிப்போலி நகரில் அடுத்தடுத்த 2 கட்டிடங்கள் இடிந்து வீழ்ந்ததில் 9 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்று இரவு இந்த சம்பவம் பதிவானதாகவும் இந்த சம்பவத்தின் போது மீட்கப்பட்ட 6 பேர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த கட்டடம் 2 தொகுதிகளை கொண்டிருந்ததுடன் ஒவ்வொன்றிலும் 6 அடுக்குமாடி குடியிருப்புகள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கட்டிடம் இடிந்து விழுந்த நேரத்தில் சுமார் 22 பேர் உள்ளே இருந்ததாக குடியிருப்பாளர்கள் மதிப்பீடாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லெபனான் செஞ்சிலுவை சங்கம் மற்றும் அவசரகால மற்றும் நிவாரண நிறுவனங்களின் ஆதரவுடன் சிவில் பாதுகாப்பு குழுக்கள் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.